சீரியல் ஆக்டர் ஜெயமணி அவர்களோட பொருட்களை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சீரியல்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு நடிகர் தான் ஜெயமணி அவர்கள். இவரோட நடிப்பில் ஏராளமான சீரியல்கள் மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருமதி செல்வம், சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சிறகடிக்க ஆசை, இந்த 2 சீரியல்களுமே இவரோட கரியரில் மிக பெரும் ஒரு மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் ஜெயமணி அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவரை பற்றி நிறைய செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, அவரோட பொருட்களை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். பொதுவாகவே ஹிந்து முறைப்படி ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா, அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவரை பற்றி வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஆற்றுல விட்டுருவாங்க, சிலதை எரிச்சிருவாங்க. பட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணலையாமா. அண்ட் அதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பொருட்களை இன்னொருத்தவங்களுக்கு யாராவது கொடுத்தா அவங்க பயன்பெறுவாங்க அப்படிங்கிறது தான். அண்ட் இதற்கு முக்கியமான ரீசனாக அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, என்னோட அப்பா இப்போ வேணால் ஓரளவு வசதியானவராக இருக்கலாம், ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு, போட்டுக்க ஒரு சட்டை இல்லாமல் கூட இருந்திருக்காரு. அப்படி இருக்கையில் அவர் இப்போ வச்சிருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி எறிகிறதுலையோ எரிக்கிறதுலையோ எந்த ஒரு லாபமும் கிடையாது. அது ஏன் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா எங்கள் அப்பாவோட சட்டை இன்னொருத்தருக்கு போகும்போது அவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக இதனால் எங்கள் அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட பொண்ணு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஜெயமணி அவர்கள் பயன்படுத்திய நிறைய பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் அவரோட சட்டை, வேஷ்டி, ஃபேண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தேவையில்லாமல் ஒட்டுக்கிறதுக்கு பதிலாக இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், அனாதை ஆசிரமம், அன்புச்சுவர், இந்த மாதிரி இடங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவுக்கு அவங்க வந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அவங்கள பாராட்டி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, தர்மன் படத்தில் ஆக்டர் சிம்ரன் அவர்கள் எப்படி கேஷ் பண்ண அப்படிங்கிற விஷயத்த ரீசெண்டாக அந்த படத்தோட டைரக்டர் அஸ்வன் மாரிமுத்து அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நான் இந்த படத்துக்கு முன்னாடி சிம்பு சாரோட படம் பண்ணுறதாக இருந்துச்சு. அந்த ஒரு படத்தில் சிம்ரன் மேம் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. அண்ட் அதற்கு முன்னாடியே அவங்கள நான் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்துருந்தேன். அப்போ என்கிட்ட அவங்க பேசணுன்னு அவசியமே கிடையாது. பட் நேரடியாக எழுந்து என்கிட்ட பேசி என்னோடய படங்கள் பற்றிலாம் சொன்னாங்க. அண்ட் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியல் தாட்டை வச்சு தான் நான் சிம்பு சார் படத்தில் கேஷ் பண்ணேன். பட் அந்த படம் நடக்காமல் போயிடுச்சு. அடுத்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்துச்சு, அது மேமுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருந்தேன். மேமுமே கதை பிடிச்சி போயிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் மேமுக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படி தான் இந்த படத்தில் மேமோட இன்ட்ரோ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அஸ்வன் மாரிமுத்து சொல்லியிருந்தார். அஸ்வன் மாரிமுத்து இப்போ சூப்பர் ஸ்டாரை வச்சு தர்மன் படத்தை எடுத்து வந்துட்டுருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் ரசிகர்களோட ஆசையாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.